ஹாய் வணக்கம். நான் உங்கள் ராகவா லாரன்ஸ் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளாக ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடவுள் அதுக்கு இன்றைக்கி தான் வழிவிட்டுருக்காரு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நானும் எங்கள் அம்மாவும் அந்த நல்ல காரியத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். அம்மா ஒரு வணக்கம் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். வணக்கம்பா, நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அந்த நல்ல காரியம் என்னன்னா, இந்த பணக்காரங்க உதவி செய்யும் போது ஏழைங்க இந்த காலில் விழுந்து அழுவாங்க இல்லைங்க, அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். என் வாழ்க்கையிலேயே நிறைய நிகழ்ச்சி அப்படி நடந்திருக்கு. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை ஹெல்ப் கேட்க என்கிட்ட வந்திருந்தாங்க. வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா திடீர்னு காலில் விழுந்து அழுவாங்க உதவி கேட்கறதுக்காக. நான் தூரம் போயிடுவேன். ஆனால் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை அப்பா அம்மா அழுறத பார்த்து அவங்க ரொம்ப திரும்பி அழுவாங்க. அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா காலில் விழுறது பிடிக்கல, அதுக்கு சொல்லவும் தெரியாது. எல்லா குழந்தைங்களுக்கு முன்னாடி அப்பா ஹீரோவா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவார். பணம் இல்லாத ஒரே காலத்தால காலில் விழுறதுன்றது என்னால் ஏற்றுக்க முடியல. எப்போ பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் வலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் குழந்தைங்கள சந்தோஷத்தால் எடுத்துகிட்டு என் காலில் போட்டுருவாங்க. அப்போல்லாம் எனக்குள்ள ஒன்று தோணும், கடவுளும் தெய்வம், குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைய காலில் போடுறாங்களே, அது நினைக்கும் போது நம்ம செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த கிராமத்தில் போயிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் உதவி செய்வோம். உதவி பண்ணும்போது அந்த பெரியவங்க டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. பெரியவங்க காலில் அம்மா வயசுல இருக்கிறவங்களாம் காலில், அம்மா காலில் விழலாமா. ஸோ நம்ம ஆசீர்வாதம் ஆகணும். ஆக்சுவலி உண்மை என்னன்னா, நம்ம வெறும் பணம் தான் கொடுக்குறோம். அவங்க கஷ்டப்படுறவங்க தான் நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்குறாங்க. புண்ணியம் கொடுக்குறவங்க எப்படி காலில் விழலாம்? பணம் கொடுக்குறதால நம்ம கடவுள் ஆகிட முடியுமா? ஸோ அதால ரொம்ப நாளாக இது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்குள்ள கூட கொஞ்சம் ஈகோ ஒட்டிட்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கூட ஒரு முடிவு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ என் ஃபேன்ஸை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா, இனிமே நான் யாருக்காவது உதவி செஞ்சேன்னா என் காலில் அவங்க விழக்கூடாது. அவங்க காலில் விழுந்துதான் நான் உதவி செய்வேன். ஏன்னா புண்ணியம் அவங்க தான் தராங்க எனக்கு. அவங்க காலில் விழ வச்சு அவங்கள பிச்சைக்காரனை ஆக்கணும்னு எனக்கு பிடிக்கல. இது பெரிய அட்வைஸ்லாம் இல்லை, எனக்குள்ள மாற்றம், எனக்குள்ள இருக்கிற குரு சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணும்போது கூட கொடுக்குறவங்க கை கீழே இருக்கணும், வாங்குறவங்க கை மேலே இருக்கணும். இது அதை விட ஒரு படி. கொடுக்குறவங்க காலில் விழுந்து வாங்குறவங்க சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ என்னுடைய முயற்சிக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் உணர்கிறேன். பாய். பாய் சொல்லுங்க. வணக்கம்பா, பாய்.